மெக்சிகோ கிடால்கோ பகுதியில் 1930 உருவாக்கப்பட்ட நீராவி இன்ஜின் தொடருந்தின் நுழைவை புகைப்படம் எடுப்பதற்காக சென்ற இளம் பெண்ணின் தலையில் தொடருந்தின் என்ஜின் மோதியதில் பலத்த காயமடைந்த பெண் அடிபட்ட நொடியிலேயே உயிரிழந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற போது, கனேடிய பசிபிக் கன்சாஸ் சிட்டியை உருவாக்கிய நட்பு இணைப்பை கொண்டாடுவதற்காக 1930 ஆண்டில் உருவாக்கிய நீராவி இன்ஜின் தொடருந்து கடந்த ஏப்ரல் மாதம் கல்கரியில் இருந்து புறப்பட்டு அமெரிக்காவின் கனடா வழியாக மெக்சிகோ சென்றடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் நாளை மெக்சிகோவில் தனது பயணத்தை முடித்து பின்னர் ஜூலை மாதம் கனடா திரும்பிய அங்கேயே ஓய்வு பெறுகின்ற நிலையில் தொடர்ந்து மெக்சிகோவிற்குள் நுழைந்ததும் புகைப்படம் எடுக்க கிடால்கோ பகுதி அருகே ஏராளமானோர் திரண்டனர். அப்போது தன் மகனுடன் வந்திருந்த இளம்பெண் ஒருவர் பேரரசி ரயில் முன்பு செல்வி எடுக்க தனது செல்போனை எடுத்தார். ரயில் அருகே வரும்போது தண்டவாளம் அருகே சென்ற இளம்பெண் செல்போனுடன் முட்டி போட்டு அமர்ந்தார். அப்போது ரயிலின் என்ஜின் இளம்பெண்ணின் தலையில் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த பெண் அடிபட்ட நொடியிலேயே உயிரிழந்தார்.